சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய ஆராதனையில கூடி வர அவர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே கூட அழகாய் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து அதில் அமர்ந்து ஆராதிக்கும்படியான கிருபைகளை, இரக்கங்களை, தயவுகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் நம்முடைய ஆலயத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். வருகிறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் அநேகம் பேர் காணும்படியான மீடியா வசதிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல இசை வாசிக்கிற சகோதரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த ஆராதனையிலே மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அன்றைக்கு உலாவினதை போல இன்றைக்கும் கூட உலாவி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த காலை வேளையிலே கூட நாம் ஆராதனை ஆரம்பிப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா கைத்தட்டி பாடுங்க, சந்தோஷமா கர்த்தரை தேடுங்க. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்கிற வார்த்தை அல்ல. காலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட அவருடைய புதிய கிருபையை நாம் வாஞ்சித்து, புதிய கிருபையை ருசித்து இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இந்த ஆராதனை அவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு ஆராதனையாய், அவரை கனப்படுத்துகிற ஒரு ஆராதனையாய் நாம் செலுத்துவோமா ஸ்தோத்திர பலிகளை? ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. மீண்டும் வருவேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நித்தம் நடத்துவேன் என்று சொல்கிற நம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் பலகீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்கள் எலும்புகளை நினமுள்ளவைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த ஆராதனையிலும் கூட கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நம்புகிற பிள்ளைகளை அப்படியே நீர் செய்து முடிக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்கே நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னதன்படி இந்த நாளிலே வரப்போகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. வாசம் பண்ண போகிற உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுத்து நாங்கள் பாடுகிற பாடலிலே நீர் பிரசன்னமாக போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற சங்கீத பகுதிகளிலே கர்த்தர் பேச போகிறீரே, அதற்காக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு கூட நீர் என்னை மறைத்து வெளிப்பட போகிறீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகள், தொலைக்காட்சி யூடியூப்பிலே பார்க்கிற குடும்பங்கள், ஆண்டவரே அநேக இடத்திலிருந்து வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை குறித்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இதற்காய் கடந்த இரவு முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் எங்களோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படுகிற பிரயாசங்களை ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறதற்காய்
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுக்க போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி அன்பே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காயப்பட்ட கரமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கனிவாயங்களை விசாரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டிக்கும் காவலாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் நீர் கூட துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவராய் எங்கள் ஆராதனைக்குள்ளாய் நீர் கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறதற்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உம்மை மாத்திரம் கனப்படுத்த, உம்மை மாத்திரம் துதிக்க, உம்மை மாத்திரம் ஸ்தோத்தரிக்க நீ தந்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்படியே மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன், என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியங்களில் என்னோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த ஆராதனைகளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு நிரம்பின ஆசீர்வாதத்தோடு என் தேவ மகிமையை பெற்றவர்களாய், என் தேவ கனத்திற்குரியவர்களாய் மாற்றி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து ஆராதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில சந்தோஷமாய் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய குரல்ல குறைவு இருக்கலாம், ஒரு சில வார்த்தைகளை நாம் மறந்து பாடலாம். ஆனால் இந்த மறக்காமல் ஓய்வு நாளை அவருக்கென்று நாம் வலுங்காய் வந்திருக்கிற, ஒழுங்கு கிரமமாய் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் மீது கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு உங்கள் விருப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறவராயிருக்கிறார். இந்த நாளில கூட எல்லாருக்கும் தெரிந்த அழகான சில பாடல்களை தான் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பாடல், பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா என்கிறதான ஒரு அருமையான பாடல். நல்ல பாடு, 2 ஸ்டான்ஸான கூட அதில் ரொம்ப பிடிச்சமான வரிகள் நமக்கு அங்கே இருக்கிறது. நான் பாடும்போது கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இசை வாசிக்கிறதற்கு சகோதரர்கள் ரெடி ஆயிட்டாங்க. இருக்கிற இடங்களிலே கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா வாசிக்க எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். நல்ல பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. கண்ணீரை துடைக்கிற தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் இன்றும் இந்த பூலோகத்தில் இறங்கி வர போகிறார். பாடுங்க, எடுத்துங்க. எஸ், ஸ்தோத்திரம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாருங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
எந்தன் இயேசுவே எந்தன் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்டார், கேட்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிறது காலை வேளையிலே நீங்கள் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நல்ல பாட்டு. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிறது உன் இருதயத்தை மாத்திரமே. சேர்ந்து பாடுவோமா? சகோதரரோடு சேர்ந்து பாடுங்க, கைகளை தட்டுங்க. இருக்கிற இடங்களிலே தெரிந்த பாடல் தானே, எல்லாரும் பாடுங்க. நாம் தேடி போகாத தெய்வம், அவர் நம்மை தேடி வந்திருக்கிற தெய்வம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இன்னொரு முறை. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. ஆமென். பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் கரண் பிடித்து நடத்துகிறவர், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுங்க. எஸ், எவ்வளவு உற்சாகம் பாடுங்க, வாசிங்க, பாடுங்க. தேங்க்யூ. ஓ ஓ எஸ், கைகளை தட்டி உற்சாகமா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். இன்னொரு முறை. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. ஆமென். Thank you Lord. எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, சிலுவையில் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா,
சந்தோஷம் தந்தாரையா. முடிக்க போறேன். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. அதிகமா நம்ம பாடுறதுனால கொஞ்சம் சிரமம். ஆனா இந்த உலகத்துக்கு அவர் எதற்கு வந்தார்? கண்ணீரை துடைப்பதற்கு, சந்தோஷம் கொடுப்பதற்கு. வார்த்தையை கவனிச்சிங்களா? கண்ணீரை துடைப்பதற்கு, சந்தோஷம் கொடுப்பதற்கு. நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம். தேவன் இந்த கால வேளையில இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும்போது எத்தனை முறை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த கால வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் பாவங்கள் போக்க, சாவங்கள் நீக்க வந்தேன், மனிதனை மீட்க, பரலோகத்தம் திறக்க வந்தேன், சிலுவையை சுமந்தேன், நீ என்ன நேசிக்கிறாயா? இந்த காலத்தில் ஒரு பழைய பாட்டு இதை வச்சு தான் பாடியிருக்கிறாங்க. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? இதே மாதிரி தான் இந்த கேள்வி. ஆஸ்தியை கேட்கலப்பா நான், அந்தஸ்தை கேட்கலப்பா நான், வைரத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கல, நான் என்ன கேட்குறேன்? உன்னுடைய உள்ளத்தை கேட்கிறேன். இந்த கால வேளையில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதன்படி இன்னைக்கும் கூட ஒரு பாட்டு பாட போறோம். சஞ்சல வருத்தம், தெரிஞ்ச பாட்டு தானே எல்லாருக்கும், பாடுவோமா? வெரி குட். எஸ், உற்சாகமாய் பாடுங்க. நாமம் எவ்வளவு விலையேற பெற்ற நாம, எடுத்துங்க. Thank you Lord. Yes. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடுங்க. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். தைரியமா வாசிங்க, ஒண்ணும் இல்ல. நம்ம டோன்ஸ் எல்லாம் பார்க்கிறவர் இல்ல ஆண்டவர், பட் இருதயத்தை தான் பார்க்கிறாரு. ஆமென். எடுத்துங்க ஸ்டான்ஸா. எஸ். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. எல்லாரும் வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூதர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோட பாடுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. அவருடைய ஸ்பிரிட் உங்க பத்தியில கடந்து வரணும், அபிஷேகம் கடந்து வரணும். அப்பதான் உங்களால பாட முடியும். இதை சும்மா அப்படியே வெறுமனே உட்கார்ந்துட்டு போறதுக்கு நாம் சபைக்கு வர வேண்டியதில்லை. வீட்டில இருந்து ஒரு ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருக்கலாம். எஸ் லார்ட் ஜீசஸ். Thank you Lord.
எடுத்துங்க. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. எல்லாரும் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எல்லாரும் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வாசிங்க. Thank you Lord. அவர் மேலாளம் பாதாளத்தை ஜெயித்து மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எழுந்தபடினால்தான் இந்த பேதைகள் எல்லாம் ஊழியத்தில் நிற்க முடியுது. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவான். எஸ் 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 எஸ். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. சொல்லுங்க. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இன்னொரு பரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். Yes Lord Jesus. உலகெங்கும் ஜொலிக்கிற உன்னத தெய்வத்தினுடைய நாமத்தை நீங்களும் நானும் வாயை திறந்து பாடாம இருந்தா எப்படிங்க? பாடுங்க, கைகளை தட்டி எங்களோட. Yes. Thank you Lord. எடுத்துங்க. ஸ்தோத்திரம். Thank you Lord. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அவரே சொல்லி இருக்கிற வார்த்தை, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்னை என்ன செய்யறான்? மகிமைப்படுத்துகிறான். பாடுங்கய்யா. குரலை பத்தி கவலைப்படாதீங்க, டோனை பத்தி, வேற எந்த விஷயத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க. சத்தத்தை உயர்த்தி பாடி பாருங்களேன்.
நிச்சயமா வானிலும் பூமியிலும் மேலான நாமமா இருக்கிற இந்த நாமம், வல்லமையுள்ள நாமமா இருக்கிற நாமம் நிச்சயமா அந்த இட்டர்னல் பிளெஸிங், நித்திய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட அப்படியே நீங்க கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இன்னொரு பாட்டு பாட போறோம். என்ன பாட்டு தெரியுமா? பழைய பாட்டு தான். ஏன் பழைய பாட்டா பாடுறோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் கூட இன்னைக்கு நிறைய சபைகளில் பழைய பாட்டுகள் இல்லை, மறந்து போச்சு. ஆனால் நம்முடைய சபையில் ஆன்லைனில் பார்க்குற அநேக பெரியவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய ஆராதனை ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கியா, ஒரு புத்துயிர் கொடுத்தது போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? பழைய பாட்டு, பழைய பாட்டு உயிருள்ளவைகள், அது உயிருள்ளவைகள். இப்போ வர்ற பாட்டும் உயிரில்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த காலத்தில் அந்த வசனங்கள், வாழ்க்கை நடைமுறைகள் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்களா, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. அவர் ஜெயித்தார் பார்த்தீங்களா. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. அந்த வேதாளம் பாதாளத்தை ஜெயித்த நாமத்தை அறிஞ்சா, அதே நாமத்தை நாம சொல்லி துதிச்சா நாம் என்ன செய்ய முடியுமா? வெற்றி பெற முடியுமா? அல்லேலூயா. அந்த காலத்தில் உள்ளவங்களும் அதே தான் அந்த வெற்றி பெறுகிற நாமத்தை வச்சு ஏகவா நிஷின்னு பாடுறாங்க, சந்தோஷம் தான். ஆனாலும் அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு வார்த்தைகள், உள்ளார்ந்த அர்த்தங்கள் தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதான் ஒரு சிலர் பெரியவங்க கேட்பாங்க, பழைய பாட்டு நல்லா இருக்கும். இப்போ கூட ஒரு பழைய பாட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பாடுறேன், உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. எங்களோட அநேக ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் தொடரில் இருக்கிறபடினால கேட்டிருப்பீங்க. இந்த காலை வேளையிலும் கூட கைகளை தட்டி உற்சாகமாக இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்களும் இப்பொழுது கேளுங்க, தெரிஞ்சா பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவியை அருளுமே சுவாமி. ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. உங்களிடத்துல பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீங்க. அப்படித்தானையா? சாட்சியா இருப்பீங்க. இந்த கால வேளையில நான் சொல்கிறேன், இந்த சபையிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த சபையில வாசித்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த சபையில எடிட் பண்ணி ப்ரோக்ராமை எடுத்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. பரவாயில்ல, வாசிங்க. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி. வாசிங்க. ஆவிக்கு ஆவி கனியனும் சிநேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம். எடுத்தவங்க லிரிக்ஸ் எடுத்தவங்க அப்படியே எங்களோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க பாப்போம். ஆவி இருக்க போது, ஆவி இன்னைக்கு ஊற்ற போறார். அந்த ஆவியினால் நீங்கள் தேவனுடைய விடுதலையை பெற போகிறீங்க. ஆவிக்கு ஆவி கனியனும் ஸ்நேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனியனும் ஸ்நேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவ சமாதான நற்குணதயவும் திட விசுவாசமும் சிறிதெனும் இல்லை. தேவ சமாதான நற்குணதயவும் திட விசுவாசமும் சிறிதெனும் இல்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே
நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ, முக்கனி முகம் காணா வெண்பெயர் அல்லவோ, முழு நெஞ்சம் நிறை பெற்ற உபர்நிலம் அல்லவோ. பாடுமா? எஸ், தேங்க்யூ லார்ட். தெரிஞ்ச பாட்டு தான், பழைய பாட்டு தான், ரொம்ப கேட்காத மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு பாடுறதுனால வேணா புதுசா தெரியும். எடுத்துக்கங்க, இருக்கு லிரிக்ஸ் இருக்கு, பாருங்க. எஸ், நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. எஸ், வெரி குட். நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனி அற்ற பாழ்மரம் அல்லவோ, மூக்கனி முகம் காணாவின் பெயர் அல்லவோ, முழு நெஞ்சம் நிறை பெற்ற உபர்நிலம் அல்லவோ, மூக்கனி முகம் காணாவின் பெயர் அல்லவோ, முழு நெஞ்சம் நிறை பெற்ற உபர்நிலம் அல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி. இதான் முக்கியமான வரி. தீபத்துக்கு எண்ணெய் சீக்கிரமாக ஊற்றும், என்னுடைய திரி அவிந்து போகாமல் தீண்டியே ஏற்றும், பாவ மோசங்களை விளக்கி என்னை காத்து பரிசுத்த வரத்தினாலே தேற்றும் என்று சொல்லி கேட்கிற ஒரு அருமையான வரி நாம் பாட போகிறோம். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. தீபத்துக்கென்னை சீக்கிரம் ஊற்றும், பிரியவியாமலே தீண்டிய ஏற்றும். வெரி குட். தீபத்துக்கென்னை சீக்கிரம் ஊற்றும், பிரியவியாமலே தீண்டிய ஏற்றும், பாவ மோசங்கள் விளக்கிய மாற்றும், பரிசுத்த வரம் தந்து குறைகளை நீக்கும், பாவ மோசங்கள் விளக்கிய மாற்றும், பரிசுத்த வரம் தந்து குறைகளை நீக்கும். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி. உண்மையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் சரி, ஆவி என்ன வேணும்? கண்டிப்பா இருக்க வேண்டும். அந்த ஆவி இல்லாத ஒரு மனிதனுக்கு பேர் உலக பிரகாரமா என்ன சொல்வாங்க? ஜடம், பொணம், பாடி, டெட் பாடி. அதே ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துட்டு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க தெரியல, எதுவுமே தெரியாது, எப்படியோ வந்து பொம்மை மாதிரி எப்படி உட்கார்ந்து இருந்துட்டு பொம்மை மாதிரி எப்படி எழும்பி போனீங்கன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எந்த சபைக்கு வேணாலும் போங்க, எந்த சபையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ அது இல்லைன்னா நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ பாட்டு வந்துச்சு ஆவியானவரை பற்றி பாடுற பாட்டில், எத்தனையோ பாட்டு. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியில நடக்கணும், அதான் பாடுறாங்க இங்க. ஆவியை அருளுமே சுவாமி. என்ன இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஆவி வேணும். இன்னொருத்தர் பாடினார்ல, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இங்க யாத்ராகம புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, மோசையோடு ஒரு கூட்டம் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசிட்டு இருக்கோம். ஒரு 2 பேர் மட்டும் வராம இருப்பான். ஆனா இங்க இருந்து ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்குள்ளும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அந்த இருதயபூர்வமான ஒரு வாஞ்சை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற போது பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், கட்டாயமா கிடைக்கும். புதுசிலே கூட பாடியிருக்காங்க, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதால் தோல்வி இல்லை. அதுலயும் பரிசுத்த ஆவியை வலியுறுத்தி தான் பாடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பாட்டு! இன்னும் நமக்குள்ள ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இந்த கால வேளையில் எங்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுதும் ஜெபித்து சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட, துதிக்க, தோத்தரிக்க நீர் தந்த கிருபைகள், நீர் தந்த இரக்கங்கள், நீர் தந்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உமது கிருபை இரக்கம் மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியில் யூடியூப்பில் பார்க்கிற உங்கள் யாவரையும் மறுபடியுமாக ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களை அநேகம் பேருக்கு யூடியூப் வாயிலாய் பார்க்கிறீர்கள், ஷேர் பண்ணுறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் எங்களோடு சேர்ந்து நேரடியாக ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் குறித்து கொடுத்திருக்கின்ற ஒரு ஃபெமினியனான தெரிந்த ஒரு அழகான சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 32வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமேன் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களில் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டை சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சங்கீதத்தில் எனக்கு ஒரு வசனம், முதல் வசனமே ரொம்ப அழகாக என்னை தொட்டுச்சு. ஏன் அப்படி தொட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு என்ன கேள்வி தெரியுமா, என் வாழ்க்கையில் எப்பவும் போலவே இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியல, எதுவுமே எனக்கு வித்தியாசங்கள் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஏதாவது ஒளிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது, நினச்சி பார்க்கும்போது, யோசிக்கும்போது தான் சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையே நீ மறுபடியும் நினைப்போட்டு அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அவங்களும் பாக்கியவான்களா பாக்கியவதிகளா மாற முடியும் அப்படின்னு தேவன் சொன்னார். வாசிங்க பிரதர், முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். இங்க நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் நடக்காததுக்கு காரணம், எந்த இடத்துல நமக்கு மீறுதலான காரியங்களை செய்திருக்கிறோம், எந்த இடத்துல பாவம் மன்னிக்கப்படாது இருக்கிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் தேவனிடத்தில் கேட்கணும். ஏன்னா பாவங்களை அவர் நிச்சயமாக மன்னிக்கிறதற்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா வேதத்தில் நம்ம இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது, அவர் செவேர் என்கிற பகுதியை, பாவத்தை கூட உறைந்த மழையை போல, வெண்பனியை போல என்ன செய்கிறவராக இருக்கிறார், மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் ஒப்பு கொடுக்காமலே நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு
திரும்ப நீ நினைப்பூட்டுன்னு சொல்றார். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்னும் அடுத்து என்ன சொல்றார் வாசிங்க. இன்னும் 2 காரியம் இருக்கு பாருங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறார். ஆமென். இப்ப கூட பாடின பாத்தீங்களா, இந்த ஆவி இருக்கிறது கூட முக்கியம் இல்ல, அந்த ஆவி எப்படி இருக்கணும்? கபடம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் நம்மளால வெளிப்புறத்துல இருக்கிற யாரும் யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதுவரையிலும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இனிமேல் நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்துல பாவம் இருக்கக்கூடாது, என்னிடத்துல மீறுதல் இருக்கக்கூடாது, என்னுடைய ஆவியிலே கவடம் இருக்கக்கூடாது என்பதை மாத்திரம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஜெபித்தால், தாவீது இதை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போதுதான் கடைசி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். நிச்சயமா அநேக பேருடைய சாட்சிகள் அநேக ஊழியங்களில் கூட கேட்டிருக்கிறீங்க. இதை நீங்கள் அறிந்து கொண்டால், நீங்களும் கூட கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால், நீங்களும் கூட கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிறபடினால், எல்லோருக்கும் அவர் பட்சபாதம் இல்லாமல் அன்பை பகிர்ந்து கொடுக்கிறபடினால் உங்களையும் கூட பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல தேவன் உங்கள் ஆவியிலே பலப்படவும் ஸ்திரப்படவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதல்களை, எங்கள் ஆவியின் கவடங்களை மனிதனுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேன் போல சரியாக இருக்கிறதை போல காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆகையினால் தாவீது ஒப்பு கொடுத்த போது, அவன் ஒப்பு கொடுத்தான் என்று சொன்ன போதே அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவரை கூட பாக்கியவான் என்று சொல்லி இன்று வரைக்கும் பிரசங்கிக்க நீர் கிருபை தந்தீர். அப்படியே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற, நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்தில் என் ஆவியின் கவடங்களை மாற்றும், என் அக்கிரமத்தை எண்ணாதையும், என் மீறுதலை மன்னியும், என் பாவங்களை மூடும் என்று சொல்லி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இரக்கம் பெறுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இரக்கம் பெற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் திருப்பி உங்களை எழுப்பிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு முன்னாடி காலத்திலையும் சரி, இப்போ எங்காலத்திலையும் சரி, பாட்டுக்காரன் தான் பேர். அதை பற்றி நான் என்ன செய்யறதில்ல, எப்போவுமே கவலைப்படுறதில்லை. ஏன்னா தேவன் முதலாவது எதில் பிரியப்பட்டார்? துதிகளில் தான் பிரியப்பட்டார். அல்லேலூயா. அதே சமயத்தில் துதித்தலும் சவித்தலும் என்ன செய்யக்கூடாது? ஒரே நாவில் பிறக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால துதிக்கு எவ்வளவு நேரம் போனாலும் நான் அதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்கிட்ட பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க, வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கியா, நல்லா பேசுறீங்க, ஆனால் பாட்டும் ஆராதனையும் ரொம்ப நேரம் போயிடுதியா அப்படிம்பாங்க. நான் போக்கணும்னு நினச்சா கூட அது முடியாது. என் சரீரத்தில் புதிய பலனை கொடுத்து அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? துதிக்கவும் ஜெபிக்கவும் வைக்கிறாங்க. இன்னொன்று தெரியுமா? இந்த துதி கூட அநேக குடும்பத்தில் விடுதலை கொடுத்து படுத்திருக்கிற படுக்கையிலிருந்து அவங்க கை காலை அசைச்சு கீழே உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலைமையில் சபைக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், போன மாதத்தில் உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு தெரியும். ஆகையினால நாம் துதிக்க போகிறோம். சில அறிவிப்புகளை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிய தருகிறேன். காணிக்கை நீங்கள் கீழ் போடக்கூடிய நம்பருக்கு அனுப்பலாம். இல்லை சபையில் முடிந்த பிறகு என்னிடத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஜெபித்து போக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சில அறிவிப்புகள். இந்த நாட்களில் நாம் ஒரு திருமணத்திற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பத்திரிகை கூட சபை மக்களுக்கு வாசித்து காட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகளுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாய் தகப்பன் ஓயாமல் சொல்வதற்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. நம்முடைய நிறுவனம் எதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது, எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். ஆகையினால் அப்படிப்பட்ட நிறுவனத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு அன்பு மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் கவனித்துக் கொள்ளுங்கள். இது திருமணத்தை குறித்த பாரம் இருந்தால், கட்டாயமல்ல, விசனமாயல்ல, திருமணத்தை குறித்த இந்த ஏழை பிள்ளையுடைய திருமணத்தை குறித்து ஒரு வாழ்வை துவக்கி வைப்பதற்கு நானும் ஒரு சிறிய பங்கை கொடுப்பேன் என்றால், அது குறித்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதித்தால் கூட இது மறுநாள் ஜாய் டிவியில் வருது. சில நேரங்களில் சாயங்காலம் ஒளிபரப்பில் போடுறாங்க, இல்லை அது 11 மணி ஒளிபரப்பில் போடுறாங்க. இப்படி பல காரியங்கள் போயிட்டுருக்கனால எந்த நேரம் பார்க்குறீங்களோ குறித்த நேரத்தில் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கு
முற்றிலும் பார்வையற்ற எண்ணெய் கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செயல்படுத்தப்படுகிற ஊழியம். யாரும் தனிப்பட்ட மனிதர் மாதத்திற்கு இவ்வளோ கொடுப்பேன், இவ்வளோ பெரிய தொகை வரும், இந்த ஸ்தாபனத்தை சார்ந்தது, இந்த நிறுவனத்தை சார்ந்ததுலாம் கிடையாது. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்பதும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்பதும் முற்றிலுமாக என்னுடைய தலைமையிலே, ஆண்டவருடைய கிருபையிலே, ஆண்டவருடைய இரக்கத்திலே, ஆண்டவருடைய தயவிலே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆகையினாலே இந்த நிறுவனத்தை நீங்கள் நேரடியாக எப்போ வேணாலும் வந்து சபையை வந்து பார்க்கலாம், எங்கள் பிள்ளைகளை வந்து பார்க்கலாம். எங்களோடு சேர்ந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நலத்திட்ட பணிகள் நம்முடைய ஊழியத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுத்துட்ருக்குறோம். அது எல்லாருக்குமே தெரியும். வாக்கு பண்ணினவங்க நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலைகள்னால கொடுக்க முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி நேரங்களில் மிகுந்த சிரமத்தோடு அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. ஏன்னா வருகிறவங்க எப்பவும் போல் வந்துடுவாங்க. அவங்களுக்கு நம்ம திடீர்னு என்ன செய்ய முடியாது, இன்றைக்கி ஸ்பான்சர் வரல, இந்த மாதத்துக்கு இவங்களுக்கு ஸ்பான்சர் இல்லை, இதுக்கு ஸ்பான்சர் இல்லைன்னு நிப்பாட்ட முடியாது. இது ரொம்ப சிரமத்தில் ஊழியத்தில் படிப்புக்குரிய காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் வாக்கு பண்ணினவர்கள் குறித்த நேரத்தில் கொடுக்க, அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சூழ்நிலைகளை ஆசீர்வாதத்தை கொடுக்க நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ளுங்க. ஒருவேளை நானும் கூட ஒரு சிறிய பங்கை அனுப்பலாமா, 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னா 850 ரூபாயில் 425 ரூபாய் உங்கள் பங்களிப்புகளை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடந்துட்டுருக்கு. கடந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னையிலேருந்து கூட 3 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னையிலேருந்து மதுரைக்கு இதற்காகவே டிக்கெட் போட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க பெற்ற விடுதலைகளை எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, எங்கள் ஊழியத்தின் மத்தியிலே வந்து சாட்சியாய் பகிர்ந்து கொண்டு போனாங்க. அதை விட ஒரு ஆண்டி வந்தாங்க பார்த்துக்குங்க, 90 வயசு அந்த ஆண்டிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஊழியத்தை செய்வதற்கு இதை போன்ற காரியங்கள் தான் எனக்கு உத்வேகத்தை கொடுக்குது. நீங்கள் கொடுக்குற காணிக்கை ஒரு புறம் இருந்தால் கூட தொடர்ந்து நான் செய்வதற்கு உத்வேகம் என்னன்னா சாட்சி தான். ஏன்னா வரத்தோடு வல்லமையோடு ஊழியம் செய்யணுங்கிறதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார்ந்திருக்கிறவங்கலாம் அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த 4வது சனிக்கிழமை கூட்டத்தை ஒரு மாதத்திலாவது நீங்கள் வந்து மதுரை பட்டணத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல பழைய பாடல், நல்ல துதி ஆராதனை நடத்துறதுக்கு என்னுடைய தம்பிமார்கள், அதே போல் இசை வாசிக்கிறதுக்கு சகோதரர்கள், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். எங்களால் முடிந்த உணவு உதவிகள் உங்களுக்கு செய்யப்படும். ஒழுங்குகள் தங்குவதற்கான இடங்களை கூட நாங்கள் ஆயத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகையினாலே கீழே போடக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு மாதம் உங்களுக்கு ஆண்டவர் வாய்க்குமான சித்தத்தை கொடுப்பாரானால் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழன் வரை காலை 11 மணிக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 7:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை தோறும் தமிழன் டிவியிலும் நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது. தமிழன் டிவியில் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில், மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜாய் டிவியிலே வந்து கொண்டு இருக்கிறது. அதில் திங்கக்கிழமை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆராதனையை முழுமையாக, நீங்கள் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையை முழுமையாக ஒளிபரப்பு செய்கிறார்கள். ஆகையினாலே கர்த்தருக்கு தோத்திரம் செலுத்துங்க. இந்த ஆராதனையை நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரியா, இவ்வளோலாம் போடுறீங்க, இது ஃப்ரீயாக வருதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 1,05,213 ரூபா. போன மாதம் 4,000 ரூபா இருந்தது, இப்போ 1000 ரூபா கூடிடுச்சு. ஆகையினால இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பிள்ளைகள் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நாட்களில் எங்களுக்காக உதவிகளை செய்ய தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவ தரிசனத்தோடு போடப்பட்டிருக்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி இதுவரைக்கும் அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவுனால நடந்துட்டுருக்கு. இனியும் நடக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஜெபிக்கணும் என்பதற்காக சொல்கிறேன். கர்த்தர் ஏவினால் நீங்கள் கொடுக்க அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்தை என்னோடு சேர்ந்து பணியாற்றுவதற்காக வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, இசை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, சமையல் கூடத்தில் க்ளீன் பண்ணுறவங்க, சர்ச்சில், இப்படி பல பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. மோசஸ் மாரியப்பன் ஒருத்தர் மட்டும்தான் சில நேரம் திரையில் பார்க்குறீங்க. திரைக்கு மறைவாக உதவி செய்யக்கூடிய எனக்கு உற்ற தோழர்கள், சகோதரிமார்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு 3 பிள்ளைங்களுக்கு மட்டும் இன்னும் கல்லூரி ஃபீஸ் கட்டாமல் இருக்குது. இதற்காக கூட நீங்கள் பாரத்தோடு ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன எந்த காரியமும் கட்டாயம் அல்ல, விசனம் அல்ல. எங்கள் ஊழியத்தையும் என்னுடைய பேரையும் வைத்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் மாத்திரம் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எல்லாரும் எழும்பி நின்று கடந்த நாட்களில் எல்லா சேதம், நாசம், மோசங்கள் இல்லாதபடிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக நம்முடைய சபையை, குட்டி பரலோகத்தை ரொம்ப அழகாக கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. அதே போல் நம்முடைய சபை சார்ந்த
குடும்பங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆகையினால நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் என்னிடத்துல வாட்ஸ்அப்பில் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், மற்ற சபைகளைப் போல கொஞ்சம் நான் உட்கார்ந்து எழும்பி மாறி நின்று அந்த திருமண காரியங்கள் உள்ள பிள்ளைகள் மற்ற அந்த ஸ்லைடிங்கில் போடுறது சில விஷயங்கள் எல்லாம் இந்த பிளைண்டாக இருக்கனால கொஞ்சம் கேமராஸ் பிரதர்ஸுகளுக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கும். அதனால் நீங்கள் எழுதி கொடுங்க. சபையில் வர்றவங்க எப்போவுமே சபை முடித்தோடனே கேக் வெட்டிடுறோம், அதனால் சந்தோஷம். தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்களும் கூட நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் என்னோடு வாட்ஸ்அப் மூலமாக, அலைபேசி மூலமாக 9360383940 என்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ள அன்போடு கூட கேட்கிறேன். இப்பொழுதும் நாம் எழும்பி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த கால வேளையில் எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தை யோசிப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்பதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகையினால இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை தடையில்லாமல் என் டாடி நடத்துகிறாங்க. வேதமாக தான் சொல்லியிருக்கேன், என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னேன் என்று சொல்கிறது. ஆகையினால நம்முடைய அவருடைய முகத்தை எப்படி தேடணும்? உங்களோட சேர்ந்து பாடுவீங்களா? அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை. இடத்துல வந்து பாடுங்க. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். இது உங்களுக்கான நேரம். எல்லாம் வாயை திறந்து பாடுங்க. உமக்கு தந்தே. இன்னொரு முறை அதிகாலை பாடுங்க. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். வானத்துக்கு நேராக கைகளை வைத்து ஆராதனை 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 சுத்தமா ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜன். எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்களேன். இயேசுவே உமக்கே ஆராதனை அப்பா, ஆவியோடு ஆராதனை அப்பா. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருகிறபடினாலே அன்பரே உமக்கு ஆராதனை சொல்லி அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து அவருக்கு பிரியப்படுகிற காரியமான இந்த வேளையிலே நீங்களும் வாயை திறந்து இந்த வாரம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, இந்த மாதத்தில் மீதியான வேளைகளிலே உங்களை நடத்த வேண்டும் என்றால், இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் உங்களை நடத்த வேண்டும் என்றால் அவருடைய துதியால நிரம்புவோமா? பாடுமா? இந்த நாளில் பாடுங்க. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் எல்லாரும் சொல்லுங்க. உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என்னை நடத்தும் அப்பா ஒப்பு கொடுங்க. அபிஷேகம் தாலே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you glory. Thank you Jesus. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகம் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. எல்லாரும் சொல்லுங்க. ஆவியான தேவனுக்கே. இப்போ நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களை பார்த்து என்ன செய்வார் தெரியுமா? என் பிள்ளை கூப்பிடுறான்னு சொல்லி இமை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களில் நினைத்துக் கொள்கிற தேவன் ஒரு நொடி பொழுதிலே உங்களை மறுரூபப்படுத்தி உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்ற முடியும். உங்க குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்களை மாற்ற முடியும். உங்க கண்ணீர்கள் யாவையும் துடைக்க முடியும். ஆனா நீங்க ஒரே ஒரு காரியம் தான்,
இந்த உலகத்தில் ஆராதிப்பதற்கு தகுதியான தேவன், ஆராதிக்கும் போது பிரியப்படுகிற தேவன், ஆராதிக்கும் போது ஆவியானவராக இடைப்படுகிற தேவன் என் மத்தியில் அசைவாடுகிறபடினால் நான் அவருக்கே ஆராதனை செய்வேன் என்று சொல்லி சகோதரனோடு சேர்ந்து துதிக்கும் போது உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் இன்னைக்கு வரைக்கும் வராம இருக்கிற ப்ரமோஷன் வருகின்ற வாரங்களிலே வரும். இன்றைக்கு வரைக்கும் ஹையர் ஸ்டடீஸ்ல கிடைக்காத இடம் வருகின்ற வாரங்களிலே கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. பாடுமா? சுவிசேஷபாரம் ஒன்றே. எதற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம்? சுமை அவருக்கு கொடுத்திருக்கிற சுமையை நீங்களும் பெற்று சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தானே? பாடுங்க. பாரம் ஒன்றே எந்தன் சுமையாய் மாற வேண்டும், என் தேச எல்லை எல்லாம். ஆமென். உம் நாமம் சொல்லவே. வாயை திறந்து என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. இது அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற நேரம், அவரோடு இடைப்படுகிற நேரம், அவர் தருகிற விடுதலையை பெற்றுக் கொள்கிற நேரம், அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிற நேரம். வாயை மூடிக்கொண்டு இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. ஏதோ ஒரு வேடிக்கையின் சத்தம் என்று பார்ப்பதற்கு அழைக்கப்படவில்லை. அவர் பேதைகளை ஞானியாக்குகிற தேவன். இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்னை ஆராதிக்கும் போது எல்லா இடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கிற தேவன். இன்றைக்கு உன் மன பாரத்தை, உன் மன அங்கலாய்ப்பை, சுவிசேஷ பாரத்தை நீங்களும் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்றால் நானும் அதை ஒரு சுமையாக அல்ல ஒரு சுகமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், இந்த தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நானும் ஒரு கருவியாய் பயன்படுவேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆராதிக்கும் போது அதற்குரிய ஒரு தகுதியுள்ள பாத்திரமாய் உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்று தெரியல. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில கடந்து வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ரிசீவ் பண்ண விரும்புறவங்க அது எனக்கே கிடைக்கும். ஏனென்றால் நானே வாயை திறந்து நன்றி வழிகளை, தோத்திர வழிகளை செலுத்திக் கொண்டு அவருக்கே வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சொல்லே. கரம் பிடித்து நான் ஆராதிக்கும் போது என்னை கண்மலையின் மேலே நிறுத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவதை போல இன்றைக்கும் தேற்றி இருக்கிறதுனாலதான் என் தாய் நான் காணாம என்றால் என்னை எப்படி தேடுவாளோ அதை போல தேவன் தேடி இருக்கிறபடினாலே கடந்த வாரம் முழுவதும் நான் தேடுகிற போது என்னை கண்டடைந்திருக்கிற தேவன் இன்றைக்கும் சபையில நிற்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாய் மாறப் போகிறது. ஹல்லேலூயா. தெரிஞ்ச வரிதானே? ஹல்லேலூயா பாடுங்க. ஹல்லேலூயா. வானத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி எல்லாம் 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 அல்லேலூயா கோஷத்தினால நிறையுங்க. அல்லேலூயா கோஷத்தினால நிறையுங்க. அல்லேலூயா கீதத்தினாலே ஆர்ப்பரியுங்க. அல்லேலூயா துதி சத்தம் உங்களுக்கு உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். அது அநேக பாடுகளிலிருந்தும், அநேக போராட்டங்களிலிருந்தும், அநேக நிந்தனைகளிலிருந்தும், அநேக அவமானங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். எஸ், வாயை திறந்து பாடுங்க. எல்லா வாயை திறந்து பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதித்த உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். பாடுங்க. ஒருபோதும் கைவிடார். நான் ஆராதித்திருக்கிறபடினாலே ஒரு நாளும் பிழகிடார். நான் இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறபடினாலே ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் பிழகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா பாடுங்களேன். ஒரு வேற எதுவுமே தெரிய வேணாம். இந்த தேற்று வசனம் கூட ஏசாயால படிச்சுட்டு மறந்திருக்கோம். ஆனா இப்ப சகோதரன் பாடும்போது அல்லேலூயான்னு ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தமாவது அன்னைக்கு போல இன்னைக்கு கேட்டுச்சுன்னா, அந்த எரிகோ கோட்டை எப்படி தகர்ந்து விழுந்ததோ, அந்த எரிகோவில எக்கால சத்தத்தை விட பெரியதாய் இந்த ஜனங்கள் யோசுவாவோடு இந்த ஜனங்களின் சத்தம் இருந்ததோ, இன்றைக்கும் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சத்தம் பெரிதாய் இருக்கும்போது அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வது நிச்சயம். அவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க போவதே இல்லை. ஏனென்றால் எனக்கு திராணி என்ன, வாய்தான் என் ஆண்டவர் உண்டாக்கின வாய்தான். அவர் சொன்னதன்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்றும் அடைபட்ட வாசலை திறந்து கொண்டிருக்கிறார். நிர்விசாலத்தின் ஆவிகளை எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார். விசாலங்களை எல்லாம் நெருக்கங்கள் எல்லாம் விசாலத்தின் வாசலாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாயை திறந்து அல்லேலூயா, என் தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா, என் தேவனுக்கே கனம், அல்லேலூயா, அவருக்கே புகழ் என்று சொல்லி புகழ் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 சொல்லுங்க. இம்மட்டும் நடத்துனீங்க, இம்மட்டும் ஆராதிக்க வச்சீங்க, இம்மட்டும் துதி பலிகளை ஏற்றுக்கொண்டீங்க. ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்ற போறீங்க. இந்த நாளிலே நான் நிற்கிற நிமிடம் மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முடிந்த பிறகும் நான் உம்மோடு இருப்பேன். என் வாயின் வார்த்தைகள் பிறர் காய மாற்றுகிற வார்த்தைகளை நீர் கொடுக்க போகிறீர். என்னை தப்புவிக்கிறவர், தாங்குகிறவர், ஏந்துகிறவர், இந்நாள் வரைக்கும் ஒரு பிள்ளையை போல் சுமந்தவர், இன்னும் நடத்துவீர் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதித்த பிள்ளைகள் எத்தனை அங்கலாய்ப்பு, எத்தனை ஏக்கங்கள், எத்தனை எதிர்பார்ப்புகளோடு நின்றிருக்கிறார்கள் நான் அறியேன். ஆனால் எல்லாவற்றையும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். என் முகத்தை தேடுங்கள், என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே. அதன்படி இன்றைக்கும் கூட உடைய சமூகத்தில் தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், நண்பர் என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார் என்று சொல்லி அவளோடு இந்த காலவேளையில் எங்களோடு சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தொலைக்காட்சியிலே யூடியூப்பிலே பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த பலகீனத்தை பயன்படுத்துகிற ஆண்டவர், இந்த பலகீனத்தை பயன்படுத்துகிற ஆண்டவர், எங்கள் ஊழியத்தில் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், எங்களுக்கு சுகம் தந்திருக்கிற ஆண்டவர், எங்களுக்கு எல்லா விதத்திலும் கூட இருக்கிற ஆண்டவர். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், என்னோடு சேர்ந்து துதித்த ஒவ்வொரு பிள்ளைகள், என்னோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் உடைய அளவில்லாத கிருபை, உடைய அளவில்லாத இரக்கம், புதிய சாட்சிகளை புதிய வாரத்தில் கேள்விப்பட நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய், நீர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே அநேக குடும்பங்களுக்கு கொடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே சாட்சிகளை எழுப்ப போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட சாட்சிகளோடு தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியக்காரனாய் நீர் மாற்றப் போகிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்படிப்பட்ட சாட்சிகள் இன்னும் ஏராளம் எழும்பட்டும் ஆண்டவரே. நீர் வரும்போது அன்றைக்கு ஒரு கூட்டம் கோராகின் புத்திரர்கள் அடையாளமாய் மாறினார்கள், ஆனால் அப்படிப்பட்ட அடையாளங்கள் அல்ல, இன்றைக்கு உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற அடையாளங்களாய் அநேக சாட்சிகள் வரட்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய், நீர் அப்படி மகிமைப்பட போகிறதற்காய், நம்முடைய ராஜ்யத்திற்கு அநேக பிள்ளைகள் எழும்ப போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எத்தனை பேர் எத்தனை கண்ணீரோடு, எத்தனை போராட்டத்தோடு, எத்தனை நிந்தைகளோடு, எத்தனை அவமானங்களோடு பிரதர் பார்க்குறாங்க, பிரதர் சொல்லிட்டாங்க நம்ம ஆராதிப்போம்னு சொல்லி ஆராதிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க இருதயத்தை கூட இப்பொழுதே லகுவான சூழ்நிலை, மனரம்யமான சூழ்நிலை, குடும்பத்தில், தொழிலிலே, பிள்ளைகள் கல்வியிலே, எல்லாவற்றிலும் நிலவ நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உலகத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷன் கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஆனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இம்மட்டுமாய் வார வாரம் கந்து நின்று ஆராதிக்க கிருபை தந்தீர். தொடர்ந்து அப்படியே கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் வைத்து பாதுகாப்பதை போல உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாக நடத்தின தேவன், இம்மட்டுமாக தாங்கின தேவன், இம்மட்டுமாக ஆசீர்வதிக்க போகிற தேவன்,
தொடர்ந்து உடைய வார்த்தையோடு கூட நீங்க மகிமைப்பட வேண்டும் என்று, அடிமையை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம் யாவரும். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே மறுபடியும் தொலைக்காட்சியிலும் சபையிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ ஊழியங்கள் தொலைக்காட்சியில் வருகிறது. இந்த முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தையும் கூட நீங்கள் பார்க்கிறீர்கள், தாங்குகிறீர்கள் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பார்க்கிற இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாய் அந்த பெண் பிள்ளை ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெறுகிற திருமணத்திற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் வேதத்தை புரட்டிக்கிட்டே வந்தேன். காதில் வச்சு அப்படியே பென்ட்ரைவ் வச்சு ஒவ்வொரு பகுதியாக நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஏன்னா உலகங்களில் பார்க்கும்போது பலவிதமான அழிவுகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை நாம் கேள்விப்படுறோம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கர்த்தருடைய இரக்கத்தினால, கர்த்தருடைய தயவினால, கர்த்தருடைய அன்பினால பாதுகாக்கப்பட்டிருந்தால் கூட அநேக குடும்பங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. சில காரியங்களில் நமக்கும் பிரச்சனையாக இருக்குது. சரி, இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி, என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, என்ன சொல்ல விரும்புகிறாரு, இதை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்றேன். ஒரு சகோதரியோடு தொடர்பு கொண்டு பேசினேன். சில பிள்ளைகளோடு பேசினேன். எல்லாரும் ஒரு வித்தியாசமான கருத்துக்களை சொன்னாங்க. ஆனாலும் தேவன் என் மனதில் பேசினது மட்டும்தான் நான் எப்போவுமே எடுத்துக்கிறது உண்டு. சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நான் கேட்பது உண்டு. அல்லேலூயா. அந்த நாளிலே அப்படி பார்க்கும்போது கிட்டத்தில் வச்சு வாசிங்க. உபாகமங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு கேள்வியை ஆண்டவர் என்னிடத்தில் வச்சார். எனக்கு அது செவுட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. உங்களை சொன்னால் கோச்சுக்குவீங்க, எனக்கு அது செவுட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் கேட்கும்போது எனக்கு இந்த கேள்வியை பார்க்கும்போது ரொம்ப, அந்த நாட்களில் அப்படின்னா இந்த நாட்களில் கண்டிப்பாக இந்த வார்த்தையை நம்ம படித்தே ஆகணும், பிரசங்கித்தே ஆக வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, எப்போவுமே ஒரு உங்களுக்கு அது ஒரு ட்ரெடிஷ்னலாயா, கண்டிஷனாகவே இருக்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ட்ரெடிஷ்னல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் என்னோட சொந்தக்காரங்கள்கிட்ட மற்ற காரியங்களில் எந்த காரியங்களுமே ட்ரெடிஷ்னல் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மனுஷன் உண்டு, அவர் தான் இயேசு. அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை அதுக்காக நான் என்ன செய்ய முடியாமல் இருக்காது, சொல்லாமல் இருக்க முடியாது. வாசிங்க உபாகமங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சில வசனங்களை தொடர்ந்து நாம் கீழே வாசிக்க போகிறோம். வாசிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற, நான் உனக்கு இன்று கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும், கர்த்தருடைய கற்பனைகளையும், அவருடைய கட்டளைகளையும், அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு, நல்லா இந்த இடத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாரை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறார். என்ன பார்த்து பேசுறார், உங்களை பார்த்து பேசுறார். உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல், கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற நான் எதப்பா உங்ககிட்ட கேட்டேன், அப்படித்தானே போட்டிருக்கதுல. தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். கேட்டீங்களா? நான் அப்பதே சொன்னல, சவுட்ல அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு. நீ நான் உனக்கு விதிச்ச கட்டளைகளை கை கொள்வதை தவிர, கீழ்ப்படிவதை தவிர வேற எதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் கூட, நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லும் போது, நான் என்னடா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், நான் என்னம்மா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், நீ நல்லா இரு, நல்லா ஒழுக்கமா இரு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், தவறான பாதையில் போகாத, தவறான காரியங்களை செய்யாத, இதைத்தானே கேட்டேன், நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் நான் கேட்டேன். சொல்லியிருக்காங்களா ஐயா? நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா பேரண்ட்ஸு? ஆனால் பிள்ளைங்க என்ன செய்யறதில்ல, கேட்கல. அதே மாதிரி தான் ஆண்டவர் கேட்டாரு, நான் உனக்கு விதித்த கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொள்ளு, கவனி, நட, இதை தவிர நான் உங்ககிட்ட என்ன கேட்கல, வேற எதையும் கேட்கல. சரி, அப்படி என்னங்க பெருசா கட்டளையை கீழ்ப்படியாம நடந்தா ஆசீர்வாதம் வரும், பெருசா இழந்துட போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நிறைய காரியம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படி அவருடைய கட்டளைகளுக்கு ஏன் கீழ்ப்படியணும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், கொஞ்சம் அவன் எழுதுறாரு பாருங்க. வாசிங்க தொடர்ந்து.
இதோ வானங்களும் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். யார் வேணாலும் சந்திரத்துக்கு போகலாம், சந்திர மண்டலத்துக்கு போகலாம். 10 நாள் இருந்தேன், 15 நாள் இருந்தேன், 100 நாள் இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் சித்தம் இல்லாமல் எவராலும் நிரந்தரமா அங்க தங்க முடியாது. ஏன்னா அது உண்டாக்கினவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அதனாலதான் எரேமியா 23:24 கூட சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியும் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் கட்டளையை கீழ்ப்படின்னு தானே நான் உனக்கு சொன்னேன். எல்லாமே என்னால உண்டாகி இருக்கு. ஆனா நீ என்ன செய்ய மாட்ற? என் கட்டளைய ஒபே பண்ண மாட்ற, கீழ்ப்படிய மாட்ற. சரி, அப்படி கீழ்ப்படியாதனால என்ன உண்டு? அடுத்த வசனத்தை வாசிங்க. வசனத்தையே சொல்லிட்டு போயிருவோம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து இன்னைக்கு நம்ம மேலையும் பிரியம் வச்சிருக்கிறதுனால தான் என்ன போல உலகத்தை பார்க்க முடியாதவனை கொண்டெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதை தவிர வேற ஒரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய நமக்கு வந்தாச்சு. நமக்கு சந்ததிக்கு உங்களையும் இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் இன்னும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத அன்னைக்கே அவன் சொல்லிட்டான். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கிறவங்க நமக்கு தெரியும். சில பேர் இன்னைக்கும் பார்க்குறேன். ஒரு அம்மா எங்க சபையில ஒரு நாள் வந்தாங்க. அந்த அம்மா பேர் கூட சொல்லக்கூடாது, தப்பாயிடும். ஏன்னா இன்னைக்கு பேர் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது. வெளியில விசேஷத்துக்கு போயிட்டு வந்து சர்ச்சை முடிஞ்சவொடனே எனக்கு கம்யூனியன் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், ஆராதனையில வராம முடிஞ்ச பின்னாடி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் என்ன கிடையாது, திருவிருந்து கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? சபை கூடி வரதுல விட்டுறாம இருக்கணும். சபை சேர்ந்து தான் என்ன செய்யணும்? அப்பம் பிக்கத்திலும் அன்னோன்யத்திலும் ஐக்கியத்திலும் நம்ம என்ன செய்யணும்? ஈடுபடணும். அவருமே சீஷர்களுக்கு கொடுக்கும்போது எப்படி செஞ்சாரு? 12 பேர்த்தையும் கூட்டி வச்சு செஞ்சாரா இல்லை தனித்தனியா செஞ்சாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த அம்மா கேட்குறாங்க, நல்ல பட்டுச்சேலை கட்டிட்டு வெளியே போயிட்டு வந்து கற்பனையை மீறிட்டு கட்டளையை மறந்துட்டு, எனக்கு நான் நல்ல சேலை கட்டியிருக்கேன், நல்லா காணிக்க கொடுக்குற ஆளு கம்யூனியன் கொடுப்பியா? நான் ஒரு இம்யூனியனும் கொடுக்க மாட்டேன். சரி வாசிங்க. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் ஹல்லேலூயா தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அப்பமே பாடுன பாத்தீங்களா? ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து இல்ல, வைரம் இல்ல, வைடூரியம் இல்ல, இன்னும் பிளாட்டினம் இல்ல, சில்வர் இல்ல. உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய கட்டளைகளை கவனி, கர்த்தருடைய கட்டளையின்படி நட. சொல்ற வார்த்தை பாருங்க. இதை தவிர நான் உங்ககிட்ட என்னப்பா எதிர்பார்க்கிறேன்? இதை தவிர என்னப்பா எதிர்பார்க்கிறேன்? ஆனால் நிறைய படிக்கிறோம். சரி, அதில் 21 வசனத்தை கூட வாசிங்களேன். அப்படி நம்ம செய்யாத பட்சத்தில் என்ன நடக்குது? அவர் இன்னும் சொல்றாரு பாருங்க அவரை பத்தி. அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை, இந்த பெரிய இந்த இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த பெரிய காரியம் வரைக்கும் உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே கேட்காதீங்க, என்னையா வாரம் போகணுமா? கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க உயிரோடு இருக்கணும்னா, நல்ல ஆசீர்வாதத்தை பெறணும்னா, நல்ல சுகத்தோடு இருக்கணும்னா, வாரம் சர்ச்சுக்கு போ. வாரம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. வாரம் டெய்லி வீட்டில் உட்காந்து ஜெபித்துட்டு போறத மறக்காதீங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. இதனால என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? லேவியராமத்துக்கு வாங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ராஜாதி ராஜன், எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாம் தெரியுது. பாடும்போது கூட நல்லா பாடிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ளவர்னா பாடிக்கிறோம். ஆனால் நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம்?
ஒபே பண்ண மாட்டான். லேவிய ராமத்தில் புஸ்தகம் 26வது அதிகாரம் 14 இருந்து கொஞ்சம் வாசிங்க. ஏன்னா அவருடைய கற்பனைகளை நம்ம விட்டு விலகிறதுனால என்ன நடக்குது? இன்னைக்கும் நடக்குது, அன்னைக்கும் நடந்துச்சு. அன்னைக்கு யாருக்கு நடந்துச்சு? முற்பிதாக்களுக்கு நடந்துச்சு. இன்னைக்கு யாருக்கு நடக்குது? அவர்களுடைய பேரனும் பேத்தியுமா இருக்கிற நமக்கு நடக்குது. ஆனால் இதெல்லாம் தெரியுது, வாசிக்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம், கற்பனைகளின்படி நடக்க மாட்டோம். நான் நினைக்கிறேங்க, இப்பவும் இயேசு உங்களை பார்த்து, ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த சபையிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து வேற எதையுமே கேட்க மாட்டார். வேற எதுவுமே அவருக்கு தேவையில்லை, எல்லாமே அவர் கரத்தில் இருக்கிறது. ஏன்னா அவரே அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற தேவன், அவரே ராஜாதி ராஜன், அவரே ராஜரீகம் பண்ணுகிறவர், அவரே வானத்தையும் பூமியும் நிரப்ப வல்லமையுள்ள தேவன், அவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆனால் ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்கிறாரு, அவருடைய கட்டளை நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கட்டளை என்ன கட்டளைங்க? 10 கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க் போட்டேன்னா, சபையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கே மார்க் போட்டேன்னா 5லையாவது தேர்வீங்களா? 2லையாவது தேர்வீங்களா? 1லையாவது தேர்வீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, தன்னைத்தானே நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்க படும். எத்தனை கற்பனைகளில் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், எத்தனை கற்பனைகளில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஏன் நமக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரல? இப்ப வாசிக்க போற காரியமே நமக்கு நடக்குது. ஒபே பண்ணாததுனால, அவர் இயங்குகிற ஏக்கத்தை நிறைவேற்றாதனால, அவருடைய விருப்பம் சாதாரணமான விருப்பம், சாதாரணமான விருப்பம், சாதாரணமான விருப்பம். ஓய்வு நாள் என்பது எதுக்குங்க? மனசை ஒருமுகப்படுத்தி ஆலயத்துக்கு வந்து நல்லா அவரோடு உறவாடி, அவரோடு பாடி, அவருடைய வார்த்தைகளை தியானிச்சு நல்லா அவருக்குள்ள நீங்க மகிழ்ந்திருக்கணுங்கிறதுக்காக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஷெட்யூல்டு எல்லாமே ஓய்வு நாளில் தான் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சில சென்னையை சேர்ந்த போதகர்மார்கள் என்னிடத்தில் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் கண்ணு தெரியாதனால சில விஷயங்களை பார்க்க முடியாது. அவர் நினச்சிக்கிட்டது அப்படி, எனக்கு கண்ணெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்கிறார், ஆவிக்குரிய கண்களை. அதனால் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு என்னால் முடியும். அதே போல் டாக்கிங் மொபைல் இருக்கிறபடினால எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்ளவும் என்னால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு காலங்களுக்கு முன்பெல்லாம் முதல் வாரம் சபையில் பேசுனா மறுவாரம் வரைக்கும் அதை அசைப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது மனசில் நிற்கும். இப்போ சோஷியல் மீடியாவும் மொபைலும் வந்ததுக்கப்புறம் நிறைய என்ன செஞ்சு போச்சு? மறந்து போயிடுது, கெட்டு போகுது. 1 மணி நேரம் கூட அந்த வார்த்தைகள், ப்ரீச் பண்ணக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யலை? நிற்கலைனார். உண்மையாகவே இது நானும் கூட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சர்ச்சிலையும் நம்ம சர்ச்சிலையும் கூட கேட்டேன். உங்களுக்கே தெரியும் சில பேருக்கு. போன வாரம் என்ன பேசுனேன், எழுதி வைமா, மறந்துடக்கூடாதுங்கிற நிலைமைக்கு இப்போது நம்முடைய சபையில் வந்துருச்சு. அதனால தான் பைபிள் வாசிக்கிற பொண்ணை கொண்டு, அருமையான சகோதரனை கொண்டு வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கு, எந்த வார்த்தை எந்த வாரம் கொடுத்தோங்கிறத எழுதி வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் தேவனோட கற்பனைகளை கை கொள்ளுவதை தவிர வேறு ஒன்றுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வேறு ஒன்றும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்காது, வேறு ஒன்றும் எனக்கு சமாதானத்தை கொடுக்காது, வேறு ஒன்றும் எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்காது, வேறு ஒன்றும் எனக்கு பெரிய காரியங்களை செய்துவிட முடியாது. அவரே ஓ ரிஷாதரபானா ஹல்லேலூயா என்பதை அறிய மாட்டோம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, என்ன நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கூப்பிட்டு பாருங்க, சண்டேஸில் நாட் அலவுடு. நான் போகவே மாட்டேன், வரவே மாட்டேன். எனக்கு எல்லாத்த விட என் ஆராதனைகள் முக்கியம், என் ஆண்டவருடைய கற்பனைகள் கட்டளைகள் முக்கியம். நிச்சயமா இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி கல்யாணத்தை கூட பாஸ்டர்ஸ்மார்கள்லாம், என்ன பிரதர் நீங்கள் செவ்வாய்க்கிழமை சொல்கிறீங்க, என்னங்க இங்கே வாயா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடியா அப்படின்னு. என்ன யார் 2வது அதிகாரம் நாங்கள் பார்க்காதான், காணா ஒரு கல்யாணம், ரசம் தீந்து போச்சு, எஸ் சாமி சொன்னார், இதெல்லாம் சர்த்தாங்க. அங்கே என்ன போட்டிருக்கு கீழே? வாரத்தின் 3ஆம் நாளிலே. அப்படித்தானே போட்டிருக்காங்க. 2வது அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? வாரத்தின் 3ஆம் நாளிலே. அங்கே என்ன நடந்துச்சு? கல்யாணத்துக்கு போனாங்க இயேசுவும் மரியாளும். 3ஆம் நாள்னா என்னது? செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நம்மளால சொல்லுவான் செவ்வாயா வருவாயான்னு. அன்னைக்கு போய் பிள்ளைய அனுப்புவா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சவனே வை வரவேற்பேன். அல்லேலூயா. தேவ கற்பனைகளை மீறுவதனால என்ன நடக்குது? கொஞ்சம் வாசிருங்க இப்ப வசனத்துக்கு. லேவியராகமம் 26, 14, 15. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும். நீங்கள் இப்பவும் தெளிவா சொல்றாரு பிரதர் சிஸ்டர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வாட்.
கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து நடப்போமா? ஏனென்றால் உலகம் ரொம்ப கொடிய காலத்துக்குள் போய்கிட்டு இருக்கு. கடைசி காலத்துக்குள்ள நிற்கிறதற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு விட்டது. காலத்தை ஆதாயப்படுத்துங்கள். இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து அவர் எவ்வளவு மன நொந்து சொல்றார் பாருங்களேன். கற்பனைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின்படி செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகிலும் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறது. பாருங்க, இருதயம் இன்னைக்கு யாருடைய இருதயமாவது கூப்பிட்டு கேட்டா ஏதாவது ஒரு சின்ன கஷ்டமாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப வாசிக்கிறவங்கள்ட்டே கேட்டா சொல்ல மாட்டார். ஏன் பிரதர் நீங்க வேற, என்னைய விட்டுருங்க பிரதர் அப்படிம்பாரு. அப்படித்தானேயா? அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலை பாத்தீங்களா? திகிலான காரியம் எத்தனை நடந்துட்டு இருக்கு இப்ப தெரியும்ல. ரயில்ல நம்பி போக முடியல, ஃப்ளைட்ல நம்பி போக முடியல. ஒரு சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சு, டிக்கெட்டு கையில் எழுதி கொடுத்தேன், பாதி ஃப்ளைட்டை நிப்பாட்டியே போட்டான். திகிலான காரியம். இன்னும் ஒரு சொற்பொழிவு கூட்டத்துக்கு தான் போனா எத்தனை பேர் செத்து போனா? 150 பேர் செத்து போனான். ஒரு சாதாரண சாராயம் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் குடிக்காம இல்லை, என்னமோ அன்னைக்கு குடிச்சான். திகில் வரணும் தேசத்துல, அதுக்காகவே என்னாச்சு? 80 பேர் செத்து போனான். 80 பேரா 70 பேரான்னு தெரியல. சரி வாசிங்க. திகிலையும் காய்ச்சலையும். என்ன காய்ச்சல் வந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல. கொரோனா ஒரு பக்கம் இன்னும் போகல. அமெரிக்க அதிபருக்கே 3வது முறையா வந்துருச்சு. என்னன்னா கொரோனா வந்திருக்கான். கேரளா பகுதியில் என்ன வந்திருக்கு? பேர்லாம் நல்லா வைக்கிறாங்க. நிபா பாத்தீங்களா? ஸ்பெல்லிங் மாத்திரக்கூடாது, ஏன்னா மிஸ்டேக் ஆகி போயிடும். ராஜாங்கத்துல இருந்து தள்ளி விட்டுருவாங்க. அல்லேலூயா. காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கிற விதை விருதாவாயிருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை புலம்பல் தெரியுமா? பிரதர் கேரட் அழுகி போச்சு, பிரதர் மஞ்சக்கிழங்கு அழுகி போச்சு, பிரதர் ரப்பர் எல்லாம் பால் கட்டின ரப்பர்ல திருப்பி மழை விழுந்து வேஸ்டா போச்சு. விதைக்கிற விதை என்னவாகும்? விருதாவாய் போகும். ஏன்? அவர் சொன்னது என்ன? அவர் ஏங்கின ஏக்கம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை தவிர வேற என்ன நான் அவங்க கிட்ட செய்ய சொன்னேன்? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறத தவிர நான் வேற என்ன ஏன் செய்ய சொன்னேன்? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நல்ல கொடுத்த மனைவியோட, கொடுத்த கணவனோட, கொடுத்த பிள்ளைங்களோட நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு காலையிலையும் சாயங்காலம் கத்தரை வந்து நல்ல சபையில உட்காந்து ஆராதியா. எத்தனை பேர் இன்னைக்கு செய்றீங்க? இல்லாத ஊர் சுத்துற காரியமெல்லாம் எங்க தான், என்னைக்கு தான் நடக்குது? சண்டேஸ்ல தான் நடக்குது. சண்டே ஒரு நாள் தானே பிரதர். உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் அவர் கொடுத்ததினுடைய நோக்கம் எதற்கு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தால் தெரியும்ல நமக்கு. சாப்பாடு கூட அவன் கையை திறந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக மன்னாவை கொடுத்தாரு. அன்னைக்கு இருக்கிறவனும் கீழ்ப்படியல, இன்னைக்கு இருக்கிற நம்மளால என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. ஏன்னா ஜென்ம சுவாவம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கு? துரத்திக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? அவன் தாத்தா மாதிரி பிரதர் இவரு, அவங்க அப்பா மாதிரி பிரதர் இவரு அப்படிங்கிறோம்ல. அது மாதிரி என்னமோ யாக்கோபு பிள்ளை மாதிரி நம்மளும் இருக்கோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். இதுவும் நடக்குது தேசத்துல. ஏன்னா கற்பனையை கீழ்ப்படியாதனால. தொடர்ந்து நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்கு முன்பதாக முறியடிக்கப்படுவீர்கள். ஆமென். இதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்கு நேராவே கர்த்தர் முகத்தை திருப்ப வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துருச்சு. இதை பத்தி சொன்னா என்ன வைவீங்க? இருந்தாலும் அதுல 25வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா சடச்சடன்னு போவோம் கொஞ்சம் வேகமா. என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை. ஆமென். இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை பிரதர், எங்க பார்த்தாலும் கொலை பிரதர். ராத்திரி எந்திரிச்சு காலையில டிவியை போட்டாலே பார்க்கறதுக்கெல்லாம் கத்தி தான் பிரதர் தெரியுது. ஏன் தெரியுது? ஒன்றும் இல்லைங்க. நீங்க டிவியை பார்க்குறீங்களா, நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா, ஒரு கொலை ஒரு இடத்துல நடக்குதுன்னா 4 பேர் இருக்கிறான்னா அதில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாங்க.
உண்மையா பொய்யா? இப்போ ஒரு கொலை கூட ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, அவர் பேர் தேவையில்லை. அந்த கொலையில் 2 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அவன் பண்ணுனானோ பண்ணலையோ, ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான், நெருப்பு இல்லாமல் சொல்லுங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது, புகைஞ்சிட்டு இருக்கு. அப்போ என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவன் கூட இருக்காயா, கிறிஸ்தவன் கூட இருக்காயா, பழிச்சொல்ல ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அவர் என்ன செய்யறாரு? அவர் பண்ணின உடன்படிக்கையை மீறி நடந்தபடினாலே பட்டயத்தை எடுத்து, பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்கள் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அடுத்து கொஞ்சம் இன்னும், உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோல் என்ன செய்து நான் முறித்து போடுவேன். போதுமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இத்தனை காரியங்கள், இலையான காரியங்கள், காய்ச்சல், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள் எங்கேயோ நடக்குதுன்னு கேட்குறீங்களா? நமக்கும் நடக்கும். இன்னைக்காவது ஆண்டவர் கேட்கிற வார்த்தையை கவனிங்க. என் கட்டளைகளை மீறி நடக்கிறத தவிர நான் உங்ககிட்ட இருந்து வேற எதையுமே என்ன செய்யலப்பா, எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சுங்க அந்த வார்த்தை, ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வார்த்தை. இங்க மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இதே காரியங்களை கொஞ்சம் மாடிஃபிகேஷனா, கொஞ்சம் அழகா உபாகமங்களின் புத்தகம் 28வது அதிகாரத்துல 15-16 என்ன சொல்லுது வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அங்க 14 வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 49 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியாமல் இருக்கிறவனுக்கு சாபத்தை கூறி இருக்கு. 15 மட்டும் கூட வாசிங்க. நான் 16-17 ரொம்ப சொன்னேன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த ஆளுக்கு என்னையா இப்படி, இந்த ஆளு செய்தியை உட்காந்தே காக்கப்படாது, பிள்ளையெல்லாம் போகுங்கிறான். உண்மையா பொய்யா? பிள்ளையெல்லாம் போகுங்கிறா, கஞ்சிக்கு தட்டுப்பாடு வருங்கிற, எப்போ பார்த்தாலும் நல்ல வார்த்தையே வராது போல தெரியுது இந்த ஆள் வாயில. என் வாய் அல்ல, எழுதி வைத்து பேச முடியாது, லேப்டாப் பார்க்க முடியாது, ஸ்க்ரோலிங்ல அவங்க போட்டா கூட எனக்கே என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாதே. என் தேவனுடைய வார்த்தை அது எப்படி இருக்கும்? பட்சிக்கிற அக்கனியாக இருக்கும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் அது எப்படி இருக்கும்? பட்சிக்கிற அக்னியாக இருக்கும். வாசிங்க 15வது வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற, இப்பவும் சொல்றாருங்க ப்ளீஸ், இப்பவும் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு சத்தத்திற்கு செவி கொடாதே போவாய். ஆனால் நல்லா இப்பவும் பாருங்க, நமக்கு உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிளை நான் 65 தடவை படிச்சுட்டேன், 100 முறை படிச்சுட்டேன், ஆனால் எத்தனை தடவை கற்பனையை மீறி போயிருக்கீங்க? அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்களேன், நல்லா இருக்கும். உருப்பிட்டுருவோம் நம்ம, உருப்பிட்டுருவோம். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை உபவாச கூட்டத்தை கட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை வாக்குத்தத்த ஆராதனையை கட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை தசம பாகங்களை கட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஊழியக்காரனுக்கு கொடுக்கறத கட் பண்ணிட்டு இந்த மாதம் கொஞ்சம் ஏதாவது வேற காரியம் வந்துச்சுன்னா, உண்மையாக எனக்கு ஒரு வேதனை. நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, மாதந்தோறும் சில பேர் எனக்கு காணிக்கைகள் உதவி செய்வாங்க, சில காணிக்கைகள் வராது. விசாரித்து பார்த்தா தேவையில்லாத காரியத்துக்கு செலவு பண்ணனால காணிக்கையை கட் பண்ணியிருப்பாங்க. கேபிள் ரீசார்ஜ் பண்ணுறதை மறக்க மாட்டாங்க, ஒரு வீட்டுக்கு 4 மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதை மறக்க மாட்டாங்க. ஆனால் சபைக்கு கொடுக்கறது மட்டும், ஊழியத்துக்கு கொடுக்கறது மட்டும் என்ன செஞ்சிருவாங்க? ஏயா நீ வேற ஏதோ கொடுக்குற நேரத்தில் வாங்கிக்கையா, அப்படியா? நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்காட்டாலும் என்னை அழைத்தவர், என்னை இந்நாள் வரைக்கும் ஏற்படுத்தினவர், என்னை இந்நாள் வரைக்கும் தெரிந்து கொள்ளவர், நான் தேடி போகாமல் என்னை தேடி வந்த தேவன் உங்களை போல இன்னும் சிலரை எழுப்பி கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒரு காரியம் தெரியும், நீங்கள் கொடுக்காட்டாலும் 8 மணி அடித்தா என் பசங்க 1 நிமிஷம் லேட் ஆக்குனாங்கன்னா எவ்வளோ திட்டு வாங்குவாங்கன்னு கேட்டு பாருங்க, தெரியும். இங்கே வந்து பாருங்க, வேற எதுக்குமே நான் கோபப்பட மாட்டேன். எத்தனை பேர் எத்தனை வந்தாலும் கோபப்பட மாட்டேன், அடித்தா கூட வாங்கிக்கிடுவேன். ஆராதனைக்கு லேட் பண்ணானா அவன் வாங்குற வசவு வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரினா கெட்ட வார்த்தை வைய மாட்டேன், நிச்சயமாக கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாகன்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் ஏப்பா மற்ற வேலையெல்லாம் சரியா சரியா, சாப்பாட்டுக்கு சரியா போறியா, ஆராதனைக்கு மைக்கு சரியா ஆன் பண்ண தெரியாதா? கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட நேமம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை கூட கீழ்ப்படியலைன்னா நீ என்னடா ஊழியக்காரன் ஆண்டவர் என்ன பார்த்து கேட்பார். இன்னைக்கு அப்படிதான் அவங்கள பார்த்து கேட்குறாரு. இன்னைக்கு அப்படிதான் அவங்கள பார்த்து என்ன செய்யறாரு?
கேட்கிறாரு. வாசிங்க தொடர்ந்து. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது வேணாம், சாபம் என்னென்ன சாபம்னு தெரியும். அதை ஏன் நானும் சொல்லி சொல்லி இப்போ சாபங்கள் நீக்கவும் பாவங்கள் நீக்கவும் இயேசு வந்தார்னு பாடிவிட்டு ஏன் உங்களுக்கு நான் சாபத்தை கூட்டிட்டு போனோம்? ஆனாலும் சில அழிவுகளுக்கு காரணம், சில பிரச்சனைகளுக்கு காரணம், சில உபத்திரவங்களுக்கு காரணம், சில இச்சைகளினால் பாவம் உண்டாகிறதற்கு காரணம் என்னன்னா அவருடைய கற்பனைகளை நாம் என்ன செய்கிறோம்? மீறி நடக்கிறோம். இன்னைக்கு ஏக்கத்தோடு வைக்கிறேன் உங்களிடத்துல. அவர் ஏக்கத்தோடு சொன்ன வார்த்தையை வைத்திருக்கிறேன். நான் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே தவிர வேற என்னப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன்? அல்லேலூயா. வேற என்னத்தைப்பா நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்? எவ்வளவு அழகான ஒரு கேள்வி. ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு தகப்பன் ஏங்குகிற ஏக்கத்தை போல, மகனே நீ நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணுங்கிறதானப்பா என்னோட ஆசை. மகளே நீ நல்லா படிச்சு நல்ல இடத்துல கெட்டி கொடுக்கணுங்கிறதானப்பா என்னோட ஆசைன்னு நீங்க உங்க பிள்ளைய பார்த்து ஏங்குறதை போல என் ஆண்டவர் உங்களை பார்த்து ஏங்குறார். என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுல வர்ற சாபங்களை எல்லாம் திருப்பி நான் சொல்ல விரும்பல. ஆகையினால 20-21 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20 வசனத்தை வாசிப்போம். என்னை விட்டு விலகி திரும்பவும் சொல்றாரு பாருங்க. இப்போ மாதிரி இது கடைசி தருணங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது கடைசி தருணம். எத்தனையோ முறை நீங்க படிச்சுட்டீங்க, எத்தனையோ பிரசங்கிமார் இதை பேசிட்டாங்க. ஒன்றுக்குமே உதவாதுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் நான் இப்போ மேடையில் நிற்கிறேன், ஸ்டேஜில் நிற்கிறேன், பீடத்தில் நிற்கிறேன். ஐயாம்பிங்க, பாஸ்டரும்பிங்க, பிரதரும்பிங்க, சர்வ சாதாரணமாக ஒரு கண் பார்வை இல்லாத நிலைமையில கம்ப தட்டி வந்தேன். பார்த்து போயா ஓரமான்னு சொல்லுவீங்களே, இந்த பாண்டத்தை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். நீ என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய், ஆமென், சீக்கிரத்திலே கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும், ஆமென், நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும், ஆமென். தேவையாங்க இது? எத்தனையோ முயற்சி பண்ணி எத்தனையோ காரியங்களை செஞ்சாலும் ஏன் நமக்கு தெரியுமா வாய்க்க மாட்டேங்குது? ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர் வச்சிருந்தா நான் போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நான் இவ்வளோ தூரம் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? நிறைய சபைகளில் மற்ற பண்டிகையில் இருக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. பல காரணங்களை சொல்றீங்க, ப்ளீஸ், பல காரணங்களை சொல்றீங்க. அது வேண்டாம். அவரை விட்டு விலகும் போது என்ன நடக்குது? இன்னும் 2 பாயிண்ட் சொல்லி இருக்காரு பாருங்க, வாசிங்க. கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். அப்படிப்பட்ட கேட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் அறிந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் இன்று சபையிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள், தொலைக்காட்சியிலே பார்க்கிற நீங்கள், அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டு போய்விடக் கூடாது என்பதனால் தான் இப்போதும் மங்களாய்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அன்பான தேவச்சனமே, உங்களை என்னையும் மனுஷன் பார்க்க வேணாம், உங்களை என்னையும் பாஸ்டர் பார்க்க வேணாம், உங்களை என்னையும் உடன் இருக்கிற சபைக்காரங்க, ஊழியக்காரங்க, சபையில் வேலை செய்கிற ஆபீஸ் பேரர்ஸ் யாரும் பார்க்க வேணாம். நீங்க கற்பனைக்கு கீழ்ப்படுகிறீங்கிறது உங்களுடைய குணாதிசயங்களின் மூலமாக, உங்களுடைய கிறிஸ்துவின் சாயலின் மூலமாக தேவன் என்ன செய்வாரு? பாப்பாரு. இன்னும் ஒரு காரியத்தை எனக்கு இப்போ நினைப்புக்கு வருது. இவ்வளவு சொல்றோமே, அப்படி என்ன கற்பனைகளை கீழ்ப்படியாதனால இன்னும் பெருசா ஏதாவது நடந்துருமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நினைப்புக்கு வருது. 1 சாமுவேலின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தை எடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. அவர் கற்பனைகளை கீழ்ப்படியாதனால என்ன நடக்குது? அங்கே ஒரு காரியம் நடந்துச்சு பாருங்களேன், ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம். அவர் தான் அவனை என்ன செய்யறாரு? 8-9வது அதிகாரத்தில் கீஷின் குமாரனாகிய சவுலை என்ன செய்யறாங்க? அலங்கரித்து அவனை ராஜாவாக்குகிறார். சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ண சொல்கிறார். அதே சாமுவேலு கிட்ட திருப்பி என்ன சொல்றார்? 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, நிறுத்தி நிதானமா. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. வசனங்களை படிக்கும்போது அப்படியே ருசிச்சு ரசிச்சு உள்ள வாங்கிட்டு படிச்சிங்கன்னா அது நம்மளோட பேசும். நம்ம எந்த தப்புக்கு போனாலும் சரி, எந்த பிரச்சனைக்கு போனாலும் சரி. எனக்கெல்லாம் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு பஸ் ஸ்டாண்டில் 4 பேரோட சேர்ந்து நல்லா சத்தம் போட்டு ஏதோ ஒரு காரியம் பஸ்ஸுக்கு லேட் ஆகும்போது, ஏதோ ஒரு காரியம் ட்ரெயினுக்கு லேட் ஆகும்போது கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ கூட எனக்கு சத்தம் போட்டு சிரிக்கணும், பேசணும்னு தோணாது. ஏன் தெரியுமா? நம்ம பேசுகிற ஆள், நம்ம ஊழியத்தில் நிற்கிற ஆள், நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஆள். உலக பிரகாரமாக அவங்க போகிற போக்கில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? போகக்கூடாது. அதற்காக நம்ம அழைக்கப்படலை, அதற்காக அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? வாசிங்க 1 சாமுவேல் 13:14. இப்போதும்
உம்முடைய ராஜ்யபாரம் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமது இருதயத்துக்கு ஏற்றவனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ நல்ல ப்ளீஸ் இந்த வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சபையாரே, தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பான தேவஜனமே, நோட் பண்ணி வைத்துக்குங்க. வாசிங்க இப்பொழுது. கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? ராஜ்யத்தை புடிங்காச்சு. ராஜ்யம் உன்னை விட்டு போயிருன்னு சொல்லிட்டாங்க. யார் கொடுத்த ராஜ்யம்? இவன் தான் இவரை என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். கற்பனைகளை மறந்த போது, கட்டளைகளை மீறின போது என்னாச்சு? அந்த ராஜ்யம் புடுங்கப்பட்டிருக்கு. எந்த தேவன் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் சபைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் குடும்பமாக வேண்டும், நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும் என்று உங்களை போதகர்கள் மூலமாக ஆசீர்வதித்தாரோ, நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே தேவன் தேவ கற்பனைகளை மீறி ஃபங்க்ஷன் முக்கியம், ஷெட்யூல்டு முக்கியம், ஆபீஸ் முக்கியம்னு போன எல்லாம் போயிடும். உண்மையா சொல்றேன், எல்லாம் போயிடும். இது போகிறதற்காக வைக்கப்படுகிற வார்த்தை அல்ல. இழந்து போனவைகளை, மறந்து போன கற்பனைகளை சரிப்படுத்திக் கொள்வதற்காக வைக்கப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அன்பான தேவச்சனமே, சவுல் யாரு? தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். அவனே கற்பனைகளை கை கொள்ளாத போது அவனே தேவன் தள்ளிவிட்டார் என்றால், இன்றைக்கு நம்மையும் தள்ளிவிடுவது அதிக நிச்சயம். ஆகையினால் இயக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறான், நான் என்னப்பா சொன்னேன் உங்ககிட்ட? என் கற்பனைகளை கீழ்ப்படிதை தவிர வேற எதையுமே நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஆகையினால நீ என்ன செய்? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. இன்னும் கூட எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 6-9 வசனம் வரைக்கும் இருக்கு. அதில் அங்கே அழகாக போடப்பட்டிருக்கு பாருங்க. கொஞ்சம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. 5வது அதிகாரம் 6-9. கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க ப்ளீஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் படித்து பாருங்கள். ஏன்னா டிவியில் போகணும், சபையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். இன்னும் சொல்லப்போனால் பலகீனமான நேரங்களில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறனால. அதனால கர்த்தருடைய கிருபையினால் நிற்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க. அது புறஜாதிகளை பார்க்கிலும் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. ஆமென். பாருங்க, புறஜாதி கூட ஒழுங்கா இருக்கான், அவனை காட்டுல நீ என்ன செய்யற? அக்கிரமமா கட்டளை என்ன செய்யற? மாற்றி போடுற. அப்படித்தானே கூப்பிட்டு சொல்லியிருக்கு. புறஜாதி கூட ஒழுங்கா இருக்க. சில நேரம் உண்மையாவே நல்லா இருக்குங்க. புறஜாதிகளோட சில நண்பர்கள், சில அறிவு உள்ளவர்கள், சில ஞானம் உள்ளவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் தேவனையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பின்னாட்களிலே. கர்த்தருக்கு தோத்திரம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவன் கூட பயப்படுவான், ரொம்ப பயப்படுவான். ஆனா நம்ம ஆளுகளுக்கு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஏகப்பட்ட விஷயங்களை கிரிட்டிசேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஏகப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கிரிட்டிசேஷன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க சொல்றேங்க, மனுஷனை கிரிட்டிசேஷன் பண்ணல, உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவனை நீங்க என்ன செய்றீங்க? கிரிட்டிசேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் கொஞ்சம் புரியுறது கஷ்டம், ஆனா புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் பெஸ்ட். அவர்கள் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளை நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படி நடவாமலும் போனபடியினாலே. ஆமென். புறஜாதி கடைபிடிக்கிற ஒழுங்கு கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட இல்லைன்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். நல்லா படிச்சு பாருங்க, புரியும். புறஜாதிகள்கிட்ட இருக்கிற ஒழுங்கு கூட அவன் கரெக்டா இருப்பாங்க. உண்மையாக சொல்ற, நிறைய காரியங்களை எனக்கு தெரிந்த நண்பர்கள் பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் கூட எனக்கு புறஜாதிகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஆராதனைனாலே அவங்க அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சில பேர் இருக்கான் வீம்புக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவன், ஆனால் நல்லா பயப்படுவாங்க. அவன் பயப்படுற பயம் கூட, அவங்க நடக்கிற நியாயத்தின்படி கூட நம்ம என்ன செய்யறது இல்லை?
நடக்கிறது இல்ல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியாவது நடவாமல் போனபடியினாலே இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து, ஆமென் ஆமென் ஆமென், உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்ததும் இனி செய்ய போகிறதும். பாருங்க எவ்வளவு கிரேட்டுங்க. அப்பா எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே புள்ள இருக்குதுங்க இருதயம். அல்லேலூயா. முன்பு செய்ததும் இனி செய்யாமல் இருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். நம்முடைய அருவருப்பு நிமித்தமா முன்பு செய்யறது மட்டும் இனிமே செய்ய போறதுக்கும் மிஞ்சி தேவன் என்ன செய்வாராம். பாத்தீங்களா, புறஜாதி கூட ஒழுங்கா இருக்கான், நம்ம ஒழுங்கா இல்ல. இந்த ஏக்கத்தை இன்றைக்கு மாற்றணும். பிரதர், உண்மையாவே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, உண்மையாகவே நான் இது ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. எத்தனையோ இடத்துல அவருடைய கற்பனைகளை மறந்திருக்கிறேன், மீறி இருக்கிறேன்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு துளிர்க்கும்படி என் தேவன் கிருபை செய்வார். இல்ல அவர் என்னத்தையோ கண்ணை தெரியாம ஒன்றும் தெரியாம என்னத்தையோ 2 வார்த்தையை படிச்சுட்டு பைபிளை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தரை வாசிக்க சொல்லிக்கிட்டு என்னத்தையோ அவருக்கு ஒரு 4 கூட்டம் கைதட்டலை போட்டுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் நினைங்க. ஐ டோன்ட். ஆனால் என் தேவனுடைய வார்த்தை என்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் கூட கற்பனைகளை மீற மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் கற்பனைகளை கை கொள்றதை விடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து எல்லா விட்டத்திலும் என்னால் முடிந்தவரை, யாரும் இன்னும் சரியா இருக்கணும்னு தெரியாது, ஆனால் என்னால் முடிந்தவரை நிதானித்து அறிந்து அவர் கொடுத்த உடன்படிக்கை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபித்து வருகிறேன். இந்நாள் வரைக்கும் இந்த ஆராதனையும் சரி, இந்த சபையும் சரி, இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளும் சரி போஷிக்கப்படுகிறார்கள். ஆகையினால் இன்றும் கூட உங்களை தேவன் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க போகிறேன். ஒரே ஒரு காரியம்தான். நான் என்னப்பா சொன்னேன், என் கட்டளைகளுக்கு தானே கீழ்ப்படிய சொன்னேன்னு சொல்லி ஆண்டவர் இப்பவும் என்ன கொண்டு பேசியிருக்கிறார். என் தேவன் கொடுத்த வார்த்தை, அவரே இங்கே தரிசனமாய் பேசின வார்த்தை, அவரே முகமுகமாய் பேசுகிற வார்த்தை, அவரே உலாவி கொண்டு இப்போ உங்கள் மத்தியில் இருதயத்தில் பேசுகிற வார்த்தை, போடு சொன்ன வார்த்தையாக இருக்கிறபடினால் நீங்கள் அதை இன்னைக்கும் உங்கள் இருதயத்தில் வாஞ்சியோடு இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை சரிப்படுத்துவேன், என் குடும்பத்தை சரிப்படுத்துவேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் போய் எடுத்து சொல்வேன். இன்னும் தேசத்தில் பட்டயம், கொள்ளை, நோயெல்லாம் வரும், காய்ச்சல்லாம் வரும், அதில் நான் தப்பித்து கொள்ளணும்னா முதலாவது நான் என்ன சரிப்படுத்தணும்னு சொல்லி சரிப்படுத்த ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல தேவனை நோக்கி இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். சபையார் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு திருமண காரியங்கள், பிறந்த நாள் காரியங்களிலே இந்த ஊழியங்களையும் ஏழை பிள்ளைகளையும் மறக்காதீங்க. அப்படிப்பட்ட நாட்களில் ஜெபிக்க வேண்டும் என்றால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவங்க யாவருக்காகவும் இப்பொழுதும் கூட ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. மைனர் ஹல்லேலூயா. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்ப குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. கற்பனையை மறந்தாய், கர்த்தனையை மறந்தாய், பொல்லா பாவ வழி திருந்தாய் என்றெல்லாம் பாடி எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். அன்பான தேவசனமே, இன்றைக்காவது ஒரு விஷயம் ஆண்டவரோடு ஒப்பு கொடுப்பீங்களா? நான் குணப்படுவேன், நான் இதுவரைக்கும் பாவியா இருந்தேன், ஆனா பரலோகம் எனக்கு திறந்திருக்கிறது, என் இயேசு என்னோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். எனக்கு இந்த உலகத்தான் மனுஷனுக்கு வரப்போகிற காய்ச்சல் எனக்கு வராது. உலகத்தான் பட்டயத்தால மடிந்து போகிறது போல நான் மடிந்து போக மாட்டேன். பஞ்சம் அப்பம் என்னும் ஆதரவுக்குள் என் வீட்டில் முறிக்கப்படக்கூடாது. எச்சரிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி, இதுவே எனக்கு கொடுக்கப்பட்ட தருணம் என்று சொல்லி, இந்த தருணத்திலாவது நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுதும் கூட குணப்படுவீங்களா? தேவன் உங்களை நிச்சயமா சொல்றேங்க,
அவர் உன் பாவங்களை அறிக்கையிட்டால் உன்னை நான் இரக்கம் பெற செய்வேன் என்று சொல்லி இருக்கிற தேவன். நான் கூட ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே, ஏதாவது உமக்கு விரோதமான காரியம், ஏதாவது நீங்க சொல்லாத காரியம் இந்த ஊழியத்தில் வந்தா என்ன மன்னிங்கன்னு கேட்கும் போது என் சோர்வுகள், என் அசதிகள், என் தேவைகள் எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்க குணப்படுவேன் சொல்லும் போது, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லும் போது, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத சவுலை தள்ளி போட்டது போல என்ன தள்ளி போட்டுறாதீங்கன்னு கேட்கும் போது நான் சொல்றேங்க, உங்க வேலையில இதுவரைக்கும் வராத ப்ரமோஷன் வரும். உங்க குடும்பத்தில் நடைபெறாத திருமணம் இனிமேல் நடக்கும். உங்க குடும்பத்தில் தங்காத கர்ப்பம் இனிமேல் தங்கும். இயேசுவின் நாமத்தினால் அது நடக்கும்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். இது தேவனுடைய சத்தம், தேவ மனிதனுடைய சத்தம் என்று நினைத்தால் இந்த சத்தத்திற்கு உயிர் உண்டு. ஏனென்றால் அவர் உயிர் தெழுந்த வல்லமையின் தேவன், அடையாளங்களை அற்புதங்களை செய்திருக்கிற தேவன். இன்றைக்கும் அற்புதமாய் அதிசயமாய் இந்த ஊழியத்தை வார வாரம் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிற தேவன். இன்னைக்கு நீ சொல்லு, நான் குணப்படுவேன். என்னோட காரியங்கள் எல்லாம் மனுஷனுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டிருக்கனால, டை போட்டிருக்கனால, கொட்டு போட்டிருக்கனால, நல்ல ஷூ ஷாக்ஸோட நகை நட்டோட சுத்தி வர்றதுனால எனக்கு மனுஷன் என்னை பார்த்து குறையானவன் சொல்ல மாட்டான். ஆனா என் தேவனுக்கு தெரியும் என் குறை, என் தேவனுக்கு தெரியும் என் பாவம், என் தேவனுக்கு தெரியும் நான் எங்க மீறி இருக்கேங்கிறது. ஆகையினால என் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பேன். சொல்லுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்ப குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உம்முடைய சமூகத்தில் இந்த சபையில நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், தொலைக்காட்சியிலே பார்க்கிற குடும்பங்களையும், என்னோடு இணைந்து இந்த ஊழியத்தை கொண்டு சேர்ப்பதற்காய் மிகுந்த தாகத்தோடு பாடுபடுகிற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். உம்மை விட்டு விலகாத ஒரு அனுபவம், உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற அனுபவத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் போது, குடும்பங்கள் கற்றுக்கொள்ளும் போது, திருச்சபை கற்றுக்கொள்ளும் போது, தேசம் கற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே முன்மாறி பின்மாறி ஆசீர்வாதங்களை கொடுத்து, கர்ப்பத்தின் கனியை கொடுத்து, விளைகிற தானியங்களிலே அதிகமான விளைச்சல்களை கொடுத்து, கையிட்டு செய்கிற அப்பமும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, வியாதியை உன்னிலிருந்து விலக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்பா, நீர் அப்படி செய்வீருங்கிற நம்பிக்கையோடு இப்பொழுதும் தேசத்தில் நீர் கொடுத்த வார்த்தையை வைத்திருக்கிறேன். இதை கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க காத்துக்கொள்ளுங்க. வந்தவங்க யாரும் வெறுமையாய் ஆகாதபடிக்கு, தொலைக்காட்சியில் கேட்டவங்க யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு, வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன உயர்ந்தவர் உன்னதமானவருக்கு கீழாக நாங்கள் அடங்கி இருக்கும் போது நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.